வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 2இல் அமையப்பெற்ற முதலாவது வினாவாக வந்த வரைவு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க புள்ளியை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் பொதுவான வினாக்கள், கேத்திரகணித வினாக்களை தவிர மற்ற அனைத்து வினாக்களும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக்கி இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கூடுதலான புள்ளிகள் பார்க்குறதோடு சரி, அந்த கொமெண்ட் பாக்ஸை பார்க்குறதும் இல்லை, பதிவிடுறதும் இல்லை. அதை அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை பார்த்துருக்குறீங்களா, அது உங்களுக்கு பயன்பெற்றிருக்காண்டா தான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் போடையிலும். ஸோ கட்டாயம் அது என்னுடைய வீடியோ மட்டுமில்லை பிள்ளைய, நீங்கள் ஆற்ற வீடியோ பார்த்து உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தீங்களோ அந்த வீடியோக்கு கீழே குறைஞ்சபட்சம் கருத்தையாவது கட்டாயம் பதிவிடுங்க. அப்போ தான் மற்ற பிள்ளைகளுக்கும் அது சென்றடையக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் 10, 11 வகுப்புகளுக்கான சூம் மூலமான கணித வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. மிகவும் பயனுள்ள வகுப்பு. இப்போ எல்லாருக்கும் பயனுள்ள வகுப்பாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் இணைஞ்சு பாருங்க, கட்டாயம் நீங்கள் இதை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை. ஏன்னா யூடியூப்பில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளால் கட்டாயம் இதை பயனுள்ளதாக, இந்த வகுப்பை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை. இணைந்து பாருங்க, கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும். ஒவ்வொரு பாடப்பரப்பும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும். அதோடு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை கொஞ்சம் பெருசு, கட்டாயம் இதை சூம் மூலமான வகுப்பில் தான் கலந்துரையாடணும். வகுப்பில் கலந்துரையாடுறது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குமென்றால் கட்டாயம் உங்களோட அதை வகுப்பில் கதைப்பேன். அது உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விடயங்கள் எங்களோட குழுக்களில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இணைந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த வகுப்பு பிரயோசனமாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட இந்த குழுக்களில் பதிவிடுற விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அதில் எந்த சிரமமும் இல்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் சார் இந்த பேப்பரை தாங்கோ, அந்த பேப்பரை தாங்கோ, இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கொண்டு அந்த என்னுடைய சூழ்நிலை கேட்காத பிள்ளைகளுக்கு என்னால் உண்மையாக ஹெல்ப் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் வேணும். அந்த அடிப்படையில் சூழ்நிலை கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் எந்த பேப்பர் கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்குறேன். நான் இல்லை ஏன்னா அது என்னுடைய கடமைப்பாடு. என்ன அந்த பிள்ளை என்ன நம்பி கட்டாயம் அந்த பிள்ளைக்கு தேவையான விடயத்தை, என்னால் இயலுமான விடயத்தை நான் செய்து கொடுக்கணும். ஆனால் வேறு ஒரு ஆள்கிட்ட வகுப்பு போகிறது, ஆனால் என்னிட்ட தான் டவுட்டை கேட்குறது அப்படின்னு இருக்கிறது சரியில்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டவுட்டை கேளுங்க. யூடியூப்பில் சந்தேகங்கள் இருக்கிற வீடியோ சந்தேகங்களை கிளியர் பண்ணி தரேன் பிள்ளைகள். அதை நீங்கள் அப்படியே யூடியூப்பை பார்த்து கிளியர் ஆகும். அதில் எனக்கு ஒரு விதமான கட்டணம் தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டா நீங்கள் உங்கள் கட்டணம் கட்டி எங்கே வகுப்புக்கு போகிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க. அதை விட்டுட்டு என்ன கஷ்டப்படுத்தாங்க. என்னட்ட வர்றதுன்னா என்னுடைய வகுப்புக்கு இணைந்து கொள்ளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைட் பண்ணி உங்களை மிகவும் தெளிவான முறையில் கணித புரிதலோடு கற்றுக்கொள்கிறதுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பேன். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். வினா இலக்கம் 1 அது 2 பகுதியாக இருக்குது. சில நேரம் 3 பகுதியாகவும் இருக்கும். ABC என்று 3 பகுதியாக இருக்கும். A பகுதி வரைவு வரைகிறது, B பகுதி வரைவிலிருந்தான கேள்வி, C பகுதி உய்த்தறிதல் பகுதி. இங்கே அந்த உய்த்தறிதல் வரையில சில நேரம் ஏபிசி அப்படின்னு பிரிக்கணும் இல்லை, பிரிக்காட்டியும் அந்த 3 பகுதியும் அங்கே இருக்கும். அந்த உய்த்தறிதல் பகுதியோட இருக்கிற 3 பகுதியும் எப்பவுமே ஒரு வரைவு கேள்வி என்றது இதுதான் டிசைன். ஸோ வழக்கத்துக்கு மாறாக ஒரு கடந்த வருடம் நினைக்கிறேன் வரைவை தந்துட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியான கேள்விகளையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். அட்டவணையை தந்துட்டு கேள்வி கேட்கறது, வரைவை தந்துட்டு கேள்வி கேட்கறது, அப்படியான கேள்வி, சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்விகள் போகலாம். ஆனா இங்க எங்களுக்கு அந்த அளவு கூட கஷ்டப்படுத்தல. எங்களுக்கு சார்புந்த சமன்பாடு தந்திருக்கு. ஏண்டா தரம் 10 பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சார்புந்த சமன்பாடு y சமன் ax வர்க்கம் பிளஸ் b வடிவில தான் இருக்கணும். இருபடி சார்பாக இருக்கும். ஆனா ஓராம் படி உறுப்பு இருக்காது. ஓராம் படி உறுப்பு வந்தோன்னா அது எங்களுக்கு தரம் 11க்குரிய வரைவாக மாறும். நாங்கள் அது 11ஆம் ஆண்டுல தெளிவா பார்ப்போம். அதுல கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கூடுதலாக கற்றுக்கொள்றதுக்கு நிறைய விடயம் இருக்கு. ஏன்னா இந்த அளவுக்கு இலகுவா இருக்காது. அங்க கொஞ்சம் கடினமான கேள்விகள் இருக்கு. இருபடி சார்பு y சமன் 3 சய எக்ஸ் வர்க்கம் இன் வரைவை வரைவதற்குரிய எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானங்களை அடங்கிய பூரணமற்ற அட்டவணை கீழே தரப்படல. இந்த ஒரு வழியாக தான் சொல்வது. எக்ஸ் 0 ஆகும் போது வையின் பெருமானம் யாது? எக்ஸ் 0 ஆகும் போது வையின் பெருமானம் நாங்கள்
சரியா செய்வோமன். வினா இலக்கம் 1 பெரிய கேள்வி வினா இலக்கம் 1. அந்த வினா இலக்கம் 1ல நாங்கள் ஏ பகுதி இந்த பகுதிகள் கவனம் பிள்ளைகள். ஏன்னா எந்த கேள்விக்கு விட கொடுக்குறீங்க என்றது என்ன கேள்வி எழுதி விட கொடுக்க போறது இல்லை தானே. ஸோ வினா இலக்கங்கள் கவனமா இருக்கணும். ஏ பகுதி y= 3 சய எக்ஸ் வர்க்கம் அப்படின்றது என்னுடைய சார்புந்த சமன்பாடு. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த முறை 0 போடப்படும். 3 சய 0 வர்க்கம். 0 வர்க்கம் 0. 0 3ல இருந்து கழிச்சா y அந்த இடத்துல என்னவா இருக்க போகுது? 3 இருக்க போகுது. எக்ஸ் 0 இருக்கிற அந்த கணப்பொழுது y இந்த பெருமானம் 3. பொருத்தமான அளவிடையில் பொருத்தமான அளவிடைன்னா வரைவு பொருத்தமா தான் கிரணும். எங்க கையிலேயே விட்டாச்சு. நம்ம ரெண்டு பெட்டி ஒரு அழகு எடுன்றோம், நாங்க தான் டிசைட் பண்ணணும் இது இந்த மாதிரி எடுக்க போறோம். பொருத்தமான அளவிடையில் தரப்பட்ட சார்பின் வரைவை ஒரு வரைவுத்தாளில் வரைக. தேவையான அளவு வரைவுத்தாள் நீங்க ஃபைனல் எக்ஸாம் பேப்பருக்கு தருவாங்க. மினக்கட்டு கொண்டிருக்க கூடாது. அடுத்தது நாம் பார்த்த பிள்ளைகள் வரைவு கீறுறத ஒரு பெரிய ப்ரொசீஜர்ல மொத்தம் 3 மார்க்ஸ். ஊதியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யணும். ஸோ கவனிச்சு கொள்ளுங்க. மறையில எக்ஸ் இந்த பெருமானங்களை பாருங்க. மறையில 3 பேர், நேர்ல 3 பேர். எக்ஸச் இந்த பெருமானத்தை வச்சு வையச்ச கிருவார். நீங்க எடுத்த உடனே என்றது எல்லாம் இல்லை பிள்ளைகள். நான் பார்த்த நேரம் மினக்கெடுத்துங்க. எடுத்த உடனே உங்களோட வையச்ச கிருவேன் சென்டர்ல. ஏன்னா தரம் 10க்கு பொறுத்த வரைக்கும் வையச்சு சென்டர்ல தான் வரும். 11ஆம் ஆண்டுக்கு வந்த பிறகு வையச்சு நாங்கள் அதையும் கவனிச்சுக்கிற வேண்டி இருக்கு. எக்ஸச் பார்க்கணும்டா வையந்த பெருமானங்களை பார்க்கணும். வையந்த மிகப்பெரிய பெருமானம் மறையில 6, நேர்ல 3. ஸோ மேலதான் என்னுடைய வைஎச்எஸ் எக்ஸ்எச்எஸ் சென்றாக்குன்னா இடம் சில நேரம் மட்டுமட்டா போகலாம், வரக்கூடியதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்கள் என்ன செய்யணும்டா எங்களுடைய இந்த ஒரு எக்ஸ்எச்சை கொஞ்சம் மேலே எடுக்க போறோம். கொஞ்சம் மேலே எடுத்தா காணும் ரொம்ப அங்கேருந்து எண்ணி வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா தாராளமா பெட்டிகள் இருக்கு. ஏன் மேல 3 கீழே 6 மொத்தம் 9 அலகு. 9க்கு 2 படி பார்த்தா 18 பெட்டி தான் தேவை. 27 அதை விட மேலதிகமாக 9 பெட்டி இருக்கு. அப்ப தாராளமா நீ பயந்து எடுத்து பெருமானம் எடுத்து மேலேந்து நம்பர் போட்டு வந்து அதை பிழைச்சு புற அழிச்சு அதெல்லாம் தேவையில்லை. அச்சு போடு, அச்சுக்களுக்கு பேர் போடு, எக்ஸ் அச்சு வை அச்சு உற்பத்தி. அதுக்கு பிறகு 2 பெட்டிக்கு ஒரு அழகா பிரியும். 1 2 3 மறை 1 தச்சமே கீரை இல்லைன்னா என்னோட சேர்ந்து கீருங்கூட. அதுல ஒரு குற்றமும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா நேரமும் நேரம் இருக்குமென்று இல்லை. இப்ப இருக்கிற எங்களை விட நீங்க பாவமான பிள்ளைகள்னு தான் சொல்லுவேன். நாங்கள் அடிச்ச காலத்துல இப்படி கஷ்டப்படையிலன்னா இப்படி வளமும் கிடைக்கல. அது ஒன்று. நாங்க படிக்கிறது மட்டும்தான் படிப்பு. அதனாடி நிறைய பிள்ளைகள் ஃபெயில் பண்ணிச்சு. எங்கள் இந்த பேட்ச்ல நிறைய பேர் ஃபெயில். ஆனா இப்ப இருக்கிற வளம் அப்படி இல்லை. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், நேரடியாக இருக்கிறேன், சூம்ல பிள்ளைகளோட கதைக்கிறேன், யூடியூப்லயும் கதைக்கிறேன். அதை விட எத்தனையோ ஆசிரியர்கள், நல்ல வளமான ஆசிரியர் எல்லா இடமும் இருக்கிறீங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வேறு, நாங்க படிச்ச காலத்து சிச்சுவேஷன் வேறு. உங்களுக்கு நல்ல வளம் இருக்கு, நல்ல தெளிவாக சொல்லி தர்றாங்க. நான் உட்பட எல்லாருமே தெளிவாக சொல்லி தர்றாங்க. ரைட். எக்ஸ் மறை 3 இருக்கும் போது அட்டவணையிலேருந்து எடுப்போம். எக்ஸ் மறை 3 இருக்கும் போது வைந்த பெருமானம் மறை 6. எல்லாமே நீங்க பென்சிலால தான் கூறுவோம். நீங்க எதையுமே மாத்தி கூடாதா. மறை 3 இருக்கும் போது மறை 6, மறை 2 இருக்கும் போது மறை 1, மறை 2 இருக்கும் போது மறை 1, மறை 1 இருக்கும் போது 2, 0 இருக்கும் போது 3. அது நாங்க கண்டுபிடிச்சது. இனி சமச்சி தன்மை 1 இருக்கும் போது 2, 2 இருக்கும் போது மறை 1, 3 இருக்கும் போது மறை 6. ரைட். நீங்க முழுக்க எல்லாமே பென்சில் தான் புள்ளி. இந்த புள்ளி குறிக்கிறதுக்கும் திரும்ப சொன்னாலும் அதுல ஒரு சின்ன குழப்பம் ஒன்று இருக்கு. புத்தகத்துல பாத்தீங்கன்னா பெரிசா ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்காங்க புத்தகத்துல. அதுக்கு காரணம் அது இப்ப நான் பின்னால் அடுத்த மாதிரி நானும் கறி காட்டுவேன். அது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அது அந்த பொட்டு தான் வைக்கும். புள்ளி குறிக்கிறதுக்கு சரியான முறை என்ன, இது ஆதி காலத்து முறை. ஒரு டொட் ஒன்றை வச்சு, அது டொட் உண்மையா கண்ணுக்கு தெரியாது. அது தியரி அதைத்தான் சொல்லுது. இந்த வரைவிலக்கணம் அது இருக்கு அப்படின்றது கூட ஒரு வட்டம். இந்த இடத்துல புள்ளி இருக்கு, அது பேர் உத்து பேர் அப்படின்னு பாயிண்ட் பண்ற மாதிரி. இல்லைன்னா புள்ளடி போடுறது. இந்த 3மே ஏற்றுக்கொள்ளக்கூடிய. ஏன்னா இது புத்தகத்துல இருக்கு, இது நாங்க படிச்சது, இதுவும் பயன்படுத்தப்படுவது. ஸோ இந்த 3மே புள்ளி குறிக்கிறதுக்கு சரி, இதுதான் சரி அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க இந்த வரைவை கீறுறதுக்கு புள்ளியில் ஒரு சின்னனா ஒரு டெக்னிக் கொண்டு வச்சுக்கொள்ளுங்க. இந்த திரும்பல் புள்ளியில ஒரு குட்டி கோடை போட்டீங்கன்னா, ஏன்னா முறியக்கூடாது. ஒரு நாளும் வரைவை முறியக்கூடாது. நீங்க கீறும் போது திரும்ப கஷ்டப்படாம ஒரு சின்னனா ஒரு கோடை போட்டுட்டு இப்படி இழுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வரைவு வரும். இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது பிள்ளைகள். நீங்க இதுக்காக நீங்க நேரம் இனக்கடத்துறதைத்தான் நான் இதுல
பரவாயில்ல 10ஆம் ஆண்டு கொஞ்சம் நேரம் மிச்சம் வரும் 3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு நீங்க பேப்பர் செஞ்சு முடிச்சிருவீங்க. தரம் 11க்கு வந்த பிறகு அந்த 3 மணித்தியாலம் உங்களுக்கு வந்து காணாதாக அமையும். சரிதானே? அதனால இப்ப பரவாயில்ல நீங்க நேரம் மிச்சம் இருக்கிறது தானே வேணும்னா இந்த வர வைக்கிறதுக்காக பொழுதும் போகத்தானே வேணும். 3 மணித்தியால எக்ஸாம் ஹோல்ல என்னத்தை செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. ஆகவே நீங்க அந்த சந்தர்ப்பத்துல சும்மா பொழுது போறதுக்காக கீறி பார்க்கலாம். இல்லைன்னு சொல்லல. ஆனா பிறகு நீங்க 11ஆம் ஆண்டுக்கு அப்புறம் அதே பழக்கத்தை கொண்டு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு நேரம் காணாது. ஏன்னா அங்க வர போற கேள்வி எல்லாம் இது வந்து அடுத்தடுத்த கட்டமா கொஞ்சம் அப்டேட் வெர்ஷன் மாதிரி கொஞ்சம் கடுமையான கேள்விகளாக மாறும். இதே கேள்விகள் தான் இந்த 12 கேள்வி அதே கேள்விதான் எல்லாமே கொஞ்சம் கடுமையானதாக மாறும். சரி, ஒப்பமான வலை கீறியாச்சு. இதுக்கு மேல பெருசா மெனக்கெட தேவையில்லை. அதாவது ரோமெல்லக்கன் 2 வரைவு தாளி. பி பகுதிக்கு போகும் பிள்ளைகள் ஏபிசி என்று சில பி பகுதி இருக்கு. வரைவை பயன்படுத்தி வரைவிலேருந்து தான் சொல்லுவோம். நீங்களா ஒன்றும் வேறு எந்த டைப்பும் இல்லை. வரைவை பயன்படுத்தி திரும்பல் புள்ளியின் ஆள்கூறு யார்? நாங்கள் திரும்பல் புள்ளியின் ஆள்கூறுக்கு வரைவு இல்லாமலே சொல்லலாம். ஆனா கேட்டது வரைவை பயன்படுத்தி. திரும்பல் புள்ளின்னா இந்த வரைவு போகுதா, எக்ஸ் இந்த பெருமானம் மாற மாற வைக்கு என்ன நடக்குது அப்படின்றதான் வரைவு புள்ளிகள். ஸோ இந்த பாயிண்டரை வந்து நான் இதுல இருந்து கொண்டு போகும்போது இந்த இடத்துல வை இந்த பெருமானம் எக்ஸ் இந்த பெருமானம் மறைமூண்டாக இருக்கும்போது வை இந்த பெருமானம் மறையார். ஸோ இப்படி எக்ஸ் இந்த பெருமானம் கொஞ்சம் கொஞ்சமா கூட கூட நான் வரைவில் இப்படி போய் கொண்டிருப்பேன். வை இந்த பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகும். ஒரு கட்டத்துக்கு போனா அதிகரிச்சு கொண்டு போனது நின்று திரும்பி குறைய வலிக்கிறது. ஸோ இதுதான் அந்த திரும்பல் புள்ளி. திரும்பல் புள்ளி இந்த ஆள்கூறு கேட்டது. ஆள்கூறு திரும்பல் புள்ளி யாதுன்னு கேட்டாலும் ஆள்கூறு தான் கேள்விடுது. இங்க வடிவா தெளிவா கேட்டுக்கு திரும்பல் புள்ளியின் ஆள்கூறுகளை காண்க. 2 பேரையும் சொல்லணும். எக்ஸும் சொல்லி வையும் சொல்லணும். நீங்க சில பிள்ளைகள் என்ன சொல்லுங்கன்னா நேரே அந்த 3 மட்டும் சொல்லுவீங்க. அந்த 3 உயர்வு பெருமானம் சார்பின் வை இந்த உயர்வு பெருமானம். கேட்டது திரும்பல் புள்ளி. அந்த இடத்துல 3 ஏர் 3 வைதா 3. அப்ப எக்ஸ் அந்த இடத்துல 0. ஸோ 0, 3 ஆள்கூறு என்னும் போது கட்டாயம் பிராக்கெட் அடைப்பு முக்கியம். ரைட். ரோமெல்லக்கன் 2 ரொம்ப ஈஸியான கேள்வி. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரோமெல்லக்கன் 2 சார்பு நேராக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சை எழுதுக. சார்பு நேராக அதிகரிக்கும். சார்புன்றது வையந்த பெருமானம் பிள்ளைகளா. நீங்க பிறகு எக்ஸ பற்றி யோசிக்கிறீங்களா? இந்த இடத்துல வையந்த பெருமானம் மறை 5 வரைவின் வழியே போகும்போது அதிகரிக்குது. வையந்த பெருமானம் கூடுது. பாருங்க மேல போக வையந்த பெருமானம் கூடுது. ஆனா 6 விட மறை 6 என்ன மறை 6 விட மறை 5 சின்னன் இல்ல, பெருசு. மேல போக பெருசு. சோ இந்த இடத்துல வையந்த பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகுது. ஆனா வையந்த பெருமானம் இப்ப என்னத்துல இருக்கு? நேரா மறையா மறை. இதுகான மறை, இதுலயும் மறைதான். இந்த இடத்துல இருந்துதான் இந்த இடத்துல வையந்த பெருமானம் 0. இதுக்கு பிறகு வையந்த பெருமானம் நேர்பெருமானங்கள் எடுக்க வலிக்கிறது, அதிகரிச்சு கொண்டு போகுது. இந்த இடத்தோட அதிகரிக்கிற நிக்குது. இதுக்கு பிறகு வையந்த பெருமானம் என்ன செய்ய வலிக்கிறதுதா? குறைய வெளிக்கிடுது. சோ முதலாவது நீ கண்டுபிடிக்க வேண்டியது எந்த இடம் சார்பந்த பெருமானம் நேராக அதிகரிக்கிற இடத்தை வரைவுல கண்டுபிடிக்கும். நான் கலர் பண்றேன் கூட நீ கலர் பண்ண இல்ல. இந்த இடத்துலதான் சார்பந்த பெருமானம் நேராக அதிகரிக்குது. சார்பை தீர்மானிச்சது எக்ஸ். நீ இந்த இடத்துலதான் நிக்கணும் அப்படின்றத தீர்மானிச்சது எக்ஸ். எக்ஸ் இந்த பெருமானம் மறை 1.7 0 வரைக்கும் பயணிக்கின்ற அந்த கணப்பொழுதுதான் வரைவிந்த இந்த பகுதியில எங்கட இந்த இதுல இருந்து வரைவிந்த இந்த பகுதியில எங்கட வரைவு நிற்கும். ஸோ இந்த வீச்சை நாங்க எழுதணும். இந்த வீச்சை எழுதுவோம். அதை எழுதுறது கொஞ்சம் கவனம். மறை 1.7 சின்னன் முன்னுக்கு இருக்கட்டும், பெருசு பின்னுக்கு இருக்கட்டும். இடையில எக்ஸ் ஒரே வீச்சுல ஒரே இதுல சொல்லலாம். எக்ஸ் இந்த பெருமானம் மறை 1.7 விட பெரிதா இருக்கணும். அதே நேரம் 0 விட சின்னதா இருக்கணும். அந்த கணப்பொழுதுல எக்ஸ் பயணிக்கிற நேரம் சார்பந்த பெருமானம் நேராக அதிகரிக்கும். 2 கேள்வி கேட்கக்கூடாது கட்டாயம். இப்படிப்பட்ட விட கொடுத்தா இதுல சமன் வருமா? எக்ஸ் மறை 1.7க்கு சமனாக இருந்தா அந்த இடத்துல என்னுடைய வரைவின்படி, உண்மையா பிரதிவிட்டா நினைக்கிறேன் 0 விட கொஞ்சம் மேல வந்துடும். என்னுடைய வரைவின்படி வைந்த பெருமானம் 0 இல்ல, நேரன்கள்ல 0 இல்ல. சரி, எக்ஸ் 0 இருக்கும் போது சார் வைந்த பெருமானம் 3 நேரன் தானே சார்? சரி, ஆனா அந்த இடம் திரும்பல் புள்ளி இல்ல. அந்த திரும்பல் புள்ளி இல்ல, அதிகரிக்கிற புள்ளி இல்ல, திரும்பல் புள்ளி.
ஸோ அதனாடி திரும்பல் புள்ளியும் வரக்கூடாது. அதனாடி இது ரெண்டுமே வராது. இந்த நேராக அதிகரித்தல் மறையாக குறைதல் அந்த சந்தர்ப்பங்கள்ல சமன் வராது. சமனிலி தந்துட்டு கேட்பான் y பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியமாகவும் பெரிது மற்ற பக்கம் பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியமாகவும் அதிகரிப்பதுமாக உள்ள சார்பின் சமன்பாடு என்று கேட்டா நாம சமனை செக் பண்ணும் போது இங்க இது அதிகரிக்கிறதாகவும் இருக்குது, பூஜ்ஜியத்துக்கு அலோ இருக்கு. ஆனா இது அதிகரிக்கிறதா இருக்காது, அதனால இதுக்கு சமன் வராது. அப்படியெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போதைக்கு இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த கணக்கு அடுத்த வருஷமே நீங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் டேர்மே நீங்க நினைக்க வரைவு படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லை, செகண்ட் டேர்ம் தான் படிப்பீங்க. செகண்ட் டேர்மே வரைவு படிச்சிருக்கீங்க. அதை ஃபர்ஸ்ட் டேர்முக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட கேள்வி வரலாம். 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம். ரைட். ரோமன் லக்கம் 3க்கு போகும் பிள்ளைகள் வரைவில் இருந்தான அடுத்த கேள்வி, எக்ஸின் நேர் மூலத்தை கண்டு கொண்டு வர்க்க மூலம் 3 பெருமானத்தை முதலாம் தசமதான். அது என்ன மூலம் என்று சொல்றதுண்டா, எப்ப மூலம் வரும்டா இருபடி சமன்பாடு தீர்க்கும் போது. எக்ஸின் நேர் மூலம்ன்றது இவை எதை சொல்றியம்டா வையந்த பெருமானம் பூஜ்ஜியமாகிறத வச்சு. ஆனா அப்படி நேர சொல்றீல, வை பூஜ்ஜியமாகும் போது எக்ஸ் இந்த பெருமானம், வைய பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் இந்த பெருமானம், வைய பூஜ்ஜியமாக்குற எக்ஸின் பெருமானத்தை தான் இவன் மூலம் என்று சொல்றோம். வை எங்க பூஜ்ஜியமா இருக்குண்டா எக்ஸ் அச்ச இடைவெற்ற இடத்துல வையந்த பெருமானம் பூஜ்ஜியம். சோ வையந்த பெருமானத்தை பூஜ்ஜியமான எக்ஸ் என்னன்றதை வரைவு தான் தரும். வரைவு கிருணா மட்டும் தான் சொல்லிடும், வரைவு சொல்லும். அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் மறை 1.7. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வையந்த பெருமானம் பூஜ்ஜியம். சோ அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் நேர் 1.7. இதைத்தான் மூலம் என்றும் பொதுவான கேள்வியை நாங்க பார்க்கும்போது வைசமன் பூஜ்ஜியத்தின் மூலத்தை கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இவர் சொல்றது அதுதான். சோ அந்த இடத்துல எக்ஸ் இந்த பெருமானம் ஒன்றில் மறை 1.7 அல்லது நேர் 1.7. சில பிள்ளைகளுக்கு 1.8 வந்திருக்கலாம். ரெண்டு விடையும் சரியா. இந்த 1.7 1.8 ரெண்டுக்கும் இடைப்பட்ட பெருமானம் தான் சரி. சோ இந்த ரெண்டுல ஒரு விட சரி, மிக பொருத்தமான விட 1.7 1.8 போட்டா பிரச்சனை இல்லை. இதை வச்சுக்கொண்டு எங்கள்கிட்ட கேட்டது மூலத்தை கண்டு, அப்ப காணத்தான் வேணும், கண்டு இல்ல கருத்தி கொண்டு வர்க்க மூலம் 3 பெருமானம், வர்க்க மூலம் 3க்கும் இந்த மூலத்துக்கும் என்ன சம்பந்தம், என்னுடைய சார்பந்த சமன்பாடு தான் அதுக்கான தொடர்பு. வைய பூஜ்ஜியமாக்குற மூலத்தை காணும் போது இந்த கோவையையும் பூஜ்ஜியமாக்கும், என்ன என்னுடைய சார்பந்த சமன்பாடையும் பூஜ்ஜியமாக்கும். 3வது கேள்விதான் போகுதாம். வை பூஜ்ஜியமாகிற அந்த இடத்துல என்னுடைய சார்பந்த சமன்பாடு என்ன, y சமன் 3 சய எக்ஸ் வர்க்கம் என்ற கோவையையும் பூஜ்ஜியமாக்கும். வை பூஜ்ஜியமாகிற இந்த கணப்பொழுதுல. சோ இது ஒரு சின்ன ஒரு இருபடி சமன்பாடு கிடைக்குது. இதை நான் தீர்க்கணும். இதை தீர்க்கிறதுக்கு நாங்கள் தரம் 10 பொறுத்த வரைக்கும் இருபடி சமன்பாடு தீர்த்தலண்டா காரணிப்படுத்தி தீர்க்கிறது. ஆனா இது வர்க்க பூர்த்தி முறைக்குரியது. 3 சய எக்ஸ் வர்க்கம் சமன் பூஜ்ஜியம். இந்த சய எக்ஸ் வர்க்கத்தை அங்கால கொண்டு வரேன், சக எக்ஸ் வர்க்கம் என்று வரும் சமன் 3. சேம் டைம் இடம்பெலம் மாத்திட்டு, இதுல குழப்பம் இருந்தா என்னோட சொல்லி போடணும். இந்த இடம்பெலம் மாத்திரத்தோட சேர்த்து சரிதான பிள்ளைகள், இந்த சய எக்ஸ் வர்க்கத்தை நான் அங்கால கொண்டு வரேன், சக எக்ஸ் வர்க்கமா மாறும். அப்படியே சமன்பாட்டையும் திருப்பி விட்டுட்டேன். ரைட். இப்ப எக்ஸ காணணும்டா எக்ஸ் சமன் வர்க்க மூலம் 3 வரும். ஆனா அதான் பிரச்சனை என்னண்டா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்படி வைப்போமே, நாங்கள் என்ன எக்ஸ் வர்க்கம் சமன் 25. அதாவது தீர்வுண்டா என்னண்டா பிள்ளைகள், இந்த சமன்பாடை திருப்தி செய்யக்கூடிய எக்ஸுக்கான பெருமானம். நீ எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன நம்பர் வச்சா 25 விட வரும். எக்ஸுக்கு பதிலாக 5 வச்சா 25 வரும். ஏண்டா 5 இந்த வர்க்கம் 25, 5 மட்டும்தான் விடைய கொண்டு கேட்டா இல்ல. எக்ஸுக்கு பதிலாக மறை 5 வச்சாலும் 25 தான். சோ விட நேர் 5 வரும், மறை 5 வரும். அப்ப நாங்கள் இந்த வர்க்கத்தை அங்கால் அனுப்பும் போது வர்க்க மூலம் என்று போகும். வர்க்க மூலம் 25 வரைவிலக்கணம் சொல்லுது நேர் 5 மட்டும்தான், மறை 5 வராது. சோ நம்ம முன்னுக்கு பிளஸ் ஓர் மைனஸ் போடணும். வர்க்க மூலம் இந்த சூத்திரமண்ட பாடத்திலேயே நாங்க படிச்சாங்க. வர்க்க மூலம் அங்கால போகும்போது அதுக்கு முன்னால பிளஸ் ஓர் மைனஸையும் போடணும். வர்க்க மூலம் கண்டு வர்ற விட இந்த நேரும் வரும் மறையும் வரும், 2 விட. ரைட். இங்கேயும் 2 விட வந்திருக்கு. ஒன்று மறை 1.7, நேர் 1.7. ஆகவே எக்ஸ் இந்த பெருமானம், இந்த வைய பூஜ்ஜியமாக்குற எக்ஸ் இந்த பெருமானம் எக்ஸ் வர்க்கத்தை 3 ஆக்கும். அதாவது இந்த சமன்பாட்டை திருப்தியாக்கும். என்ற அதே கோவைதான். சோ வர்க்க மூலம் 3 இந்த பெருமானம் தான் அந்த தீர்வு. இந்த தீர்வு நாங்கள் சேடுல கண்டிருக்கோம். இந்த தீர்வு வரைவை வச்சு தசமத்துல கண்டிருக்கோம். 2 பேரும் வேற வேற வடிவத்துல இருந்தாலும் சமனான பெருமானங்கள் தான்.
ஆகவே இதிலிருந்து நான் சொல்றேன் வர்க்கமூலம் 3 இந்த பெருமானம் வரைவை பயன்படுத்தி 1.7. நாங்கள் வர்க்கமூலங்கள் இந்த பெருமானத்தை வரைவை பயன்படுத்தி காணலாம், அண்ணளவாக காணலாம், வகுத்து காணலாம். இங்க கேட்டது வரைவை பயன்படுத்தி. அவ்வளவுதான் பிள்ளைகள். உயிர்த்தறிதல் ஒன்றும் கேட்கல, சார்பை ஒரு விலகு மேலே நோக்கி நகர்த்துறது, கீழே நோக்கி நகர்த்துறது அப்படிலாம் பெறலாம். எங்களுக்கு அவ்வளவு பெருசா கஷ்டமா ஒன்றும் கேட்கல. புள்ளித்திட்டத்தை சொல்றேன், மார்க் பண்ணி கொள்ளுங்கடா. இதுக்கு ஒரு புள்ளி நீங்க நேரடியா கண்டுபிடிச்சாலும் சரி. ஆள்கூற்று தளம் தயாரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, புள்ளிகள் குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி, ஒப்பமான வளைக்கு ஒரு புள்ளி, வரைவுக்கு 3 புள்ளி. அதுக்கு பிறகு இந்தியால 3 கொடுக்குறேன். இதை விட இன்னும் ஒரு கேள்வி எக்ஸ்ட்ராவா வரலாம். ஏன்னா இந்த திரும்பல் புள்ளிக்கு ஒரு புள்ளி தான் கூடுபடும். சரி, இதுக்கு 2 கொடுங்க, 2 கொடுக்குறேன். 3 சொல்லி 2 கொடுக்குறேன். இதுக்கு 2, இதுக்கு 2. அதே மாதிரி வர்க்கமூலம் 3 இந்த பெருமானத்துக்கு முன்னுக்கு மூலங்களை காண்றதுக்கு ஒரு புள்ளி, வர்க்கமூலம் 3 இந்த பெருமானத்துக்கு ஒரு புள்ளி. சரிதானே? நேரடியா சில புள்ளிகள் எப்படி காண்றோம்னு தெரியாம வர்க்கமூலம் 3.1.7 போட்டாலும் அந்த புள்ளி கிடைக்குமா? ரைட். குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை அப்படின்னு போடும்.